ஹலோ ஹலோ திவ்யா, கேட்குதா? டேய், எங்கள் அம்மாவுக்கு மேலே டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்வையே சரியில்லை. எனக்கு பயமாக இருக்குடா. ஏய், நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. எல்லாம் உன் பயமே நம்மளை காட்டி குத்துரும். ஆனால் இன்றைக்கி என் கூட எங்கள் அம்மாச்சியும் துணைக்கு வந்து படுத்துக்கிட்டாங்க. அவங்க சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட முழிச்சிருவாங்க. அவங்கள தாண்டி நான் எப்படி வரப்போகிறேன்னு நினச்சாலே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்குது. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவாருடா சாரதி. திவ்யா, நம்ம பிரச்சனை என்ன உனக்கு தெரியும்ல. நம்ம அங்கே இருந்தால் இவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க. அதனால் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி நைட்டு 1 மணிக்கு உங்கள் வீட்டு பின்வாசல் கிட்ட நான் வந்துடுவேன். நீ வந்துடு. சரிடா. வா. என்னப்பா இப்படி பண்ணிட்டு போயிருக்கா? இதுக்கு தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன். நீ தான் பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்த. என்னைக்குதான் என் பேச்சு நீ கேட்டிருக்க? ஹலோ, சொல்லியா பாண்டி? ஏப்பா குமரன் சார், உன் பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போச்சாமே. இதுக்கு தான் காலகாலத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறது. அது சரி, உன் பொண்ணு மாசமா இருந்துச்சாமே, அதனால தான் அந்த பையன் கூட ஓடி போச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்க. இன்னொரு வார்த்தை பேசுனா சங்க அறுத்துருவேன். மூடிட்டு போன விடா. வந்துட்டான் பெரிய புடிங்கி மாதிரி. வெற்றி வா. ஐயா, டேய் ரத்னம், என் பையன் உடம்புல சின்ன கீரல் கூட விழக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் ஐயா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனுங்க கையில சிக்கிறதுக்கு முன்னாடி என் பையனையும் அந்த பொண்ணையும் பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க விடுங்க ஐயா, என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். டேய், என்னடா இது? அப்பா, இப்பயாச்சும் நம்ம முழு பேர் எழுதணும்னு உனக்கு தைரியம் வந்துச்சு. எங்க இப்ப கூட காலேஜ்லாம் பெஞ்ச்லயும் மரத்துலயும் எழுதுவியே, அந்த மாதிரி எழுதுவியோன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அப்படி எழுதுவல்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம். மனசு லேசா இருக்குடா. ஏய், எனக்காக சும்மா போய் சொல்லாத. டேய், நிஜமாடா. நீயே யோசிச்சு பாரு, நம்ம லவ் பண்ணும்போது இந்த பீச்சுக்கு எத்தனை வாட்டி பயந்து பயந்து வந்திருப்போம். ஆனா இப்ப பாரு, நம்ம ஊர்ல நம்ம பீச்ல உன் கூட உன்னோட ஒய்ஃபா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் உங்க அப்பாவோட ஆளுங்க நம்மளை கண்டுபிடிச்சிங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நம்ம இந்நேரம் ஊரூரா தானே சுத்திட்டு இருந்திருப்போம். ஆமா. ஏன் திவ்யா, இது வரைக்கும் ஏதாச்சும் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்காம விட்டுருக்கியா?
எனக்கு இந்த காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாண்டா. கடைசி வரைக்கும் இப்படியே உன் மூச்சு காத்திய மேலே படுற மாதிரி தோல்ல சாஞ்சுக்கணும். நம்ம பாப்பாவை என் மடியில் போட்டு செல்லம் கொஞ்சம் விளையாடணும். நம்ம பாப்பா என் மடியில் தூங்குறப்போ அவ தலையில முத்தம் கொடுக்கணும். அவ்வளோதான், வேற எதுவும் வேணாம். என்ன ஒன்று, எங்கள் அப்பா மட்டும் நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளை பார்க்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். திவ்யா, உங்க அப்பா அடிக்காதீங்கண்ணா. மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா. மாமா எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே மாமா கூட்டிட்டு வந்தீங்க. என் வயித்துல வளர்றது உங்க வாரிசு மாமா. ஏண்டி நாயே, எதுடி ஏன் வாரிசு? உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உனக்கு வளகாப்பு நடத்த நினைச்சியா? உங்க மேல அந்த ஜாதிக்கார பயலுக கை படுறதுக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு வந்து நாங்க கொண்டு போச்சாதாண்டி எங்க ஜாதிக்கு பெருமை. ரத்னம், அவனை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இவளை அடிச்சு கொள்றா. எர்ரா கையா, எர்ரா வீட்டு சொல்லு பாப்பா. இதுக்கு உங்களை நம்பி தானே இதுக்கு நான் சத்தி வரவாட்டோம். இல்லை எத்தனை கொலை பண்ணா திருந்த போறீங்க? இந்த நாயால நீயே சாவ போறேன். விட மாட்டேன். இன்னும் 15 நாள்ல டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க மாமா.
என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உயிரோட விட்டுருங்க மாமா. உங்க கால வேணா விழுறோம் மாமா, எங்களை உயிரோட விட்டுருங்க மாமா. டேய் ரத்னம், இன்னும் என்னடா பண்ற? அவனை முடிச்சு விடுறா. சாரதி எந்திரா, நீ கண்ணு திறந்து பாருடா. சாரதி 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 இழுத்து போடுறா அவளை. அண்ணே வேணான்னு, என் குழந்தையோட கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்னு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. தயவு செஞ்சு என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் விட்டுருக்கேன்னு. அப்படியா? டேய் ரத்னம், ஐயா அப்போ வயித்துல இருக்கல அந்த சனிய அத கொன்னுட்டு அதுக்கப்புறமா அவளை அடிச்சுக்கொள்ளு. அண்ணே வேணாம் அண்ணே, மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா. அண்ணே விட்டுருக்கேன்னு. வெதுடா, அடிச்சு கொல்றா அந்த நாய. திவ்யா, என்ன மன்னிச்சிரு திவ்யா. உன்னை நம்ம பாப்பாவை காப்பாற்ற தவறிட்ட திவ்யா, என்ன மன்னிச்சிருவா. பாப்பா பாப்பா அப்பா மன்னிச்சிடுறா, உன்னை காப்பாற்ற விட்டுட்டாளா. நம்ம குழந்தைக்கு தாத்தா பாட்டி எல்லாம் சொந்தமா வேணும் தான் கூட்டிட்டு வரல. ஆனா இவனுக்கு இப்படி பண்ண நான் கொஞ்சம் நெஞ்சு வாயிலவா. ஐயோ, நானே பொன்னாடி பிள்ளை கொண்டுட்டேனே. ஐயோ, என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சு. அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? எனக்கு புரியுது, ஒரு அப்பாவா இருந்துட்டு நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியலைங்கிற வலி உனக்குள்ள இருக்குன்னு. ஒரு அம்மாவா நான் சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம பாப்பா பிறக்க வேணாம். இந்த காலத்துலயும் ஜாதி மதம்னு இருக்கிற இந்த மக்கள்லாம் சாக்கடை. இந்த சாக்கடையில நம்ம பாப்பா பிறக்கணுமா? நம்ம பாப்பா நம்ம கூட வந்துட்டோம். அழாதடா. ஆமா திவ்யா, உன்னத நிலைமைக்கு ஆளாக்குற பாவிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுமா. ஆனா அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இந்த அப்பா வாழ மாட்டேவா. இது உன் மேல சத்தியம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் தங்கச்சியும் அந்த பையனும் உன் பொறுப்பு. அவனுங்க கண்ணில் பற்றக்கூடாது. அவனுங்களை பத்தி தெரியும்ல, காட்டு மிராண்டி பசங்க. பசங்களை கூட்டு கிளம்பு. சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா.